மார்க் 12:17. அதற்கு இயேசு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அரசாங்கத்திற்கு உண்மையா இருங்கள். அரசாங்கத்திற்கு நம்ம இன்னைக்கு உண்மையா இருக்கோமா அப்படின்னு ஆண்டவருக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்களுக்கு நாம் உண்மையா இருக்கிறோமா? நம்முடைய கவர்மெண்ட்டுக்கு நம்ம உண்மையா இருக்கோமா? அரசாங்கத்துக்கு உண்மையா இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து கேட்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அங்க உள்ளவங்க எல்லாருமே ஆண்டவர்ட்ட இருந்து கேட்டாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது தப்பா இல்லையா? பாருங்க, நீங்க நிறைய நேரங்கள்ல இன்சூரன்ஸே கட்டாம காரை பல வருஷம் ஓட்டியிருப்போம். ஆமா, டாக்ஸ் கட்டாம நிறைய காரியத்தை செஞ்சிருப்போம். நிறைய லஞ்சத்தை கொடுத்து நிறைய காரியத்தை செஞ்சிருப்போம். நிறைய வரி கட்டாம நிறைய பெண்டிங் போட்டிருப்போம். கள்ள கணக்கு காட்டியிருப்போம். இதெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை கேட்கிறாரு, நீங்க உண்மையா இருந்தீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. நிறைய நேரங்கள்ல தப்பான கணக்கு காட்டுவோம். நம்ம நிறைய காரியத்துல நம்ம வந்த மாதிரியே காட்டுவோம். நிறைய காரியத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போவோம். இதெல்லாம் அரசாங்கத்துக்கு இழப்பு. நம்ம சொல்லலாம், அது நம்ம முந்தி இருந்தாங்க, இப்ப இருந்தாங்க, அப்புறமா வருவாங்க. இந்த கதையே வேண்டாம். ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, அரசாங்கம், உங்களை ஆளுகிற அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்துக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களான்னு இயேசுவா கேட்கிறார். ஏதாவது குளறுபடியோ, ஏதாவது தேவையில்லாத மறைக்கப்பட்ட காரியங்களோ, கவர்மெண்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஒழுங்கா செய்யாம இருந்தாலோ, நீங்க தயவு செய்து அதற்கு இன்றைக்கு கீழ்ப்படிங்கன்னு இயேசுவா சொல்றார். அதுக்கு நீங்க கீழ்ப்படுத்தீங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் அதிகமா இருக்கும்னு இயேசுவா சொல்றார். உங்களுக்கான செபிக்கட்டுமா? ஆவியானவரே, இந்த மகிமை பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய அரசு அதிகாரிகளுக்கு, அரசாங்கத்திற்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு படைத்த ஆண்டவரே பிள்ளைகளாய் நாங்கள் உண்மையா இருக்க கிருபை தாங்க. வசனம் சொல்லப்பட்டது போல ராயனுடையதே ராயனுக்கு கொடுக்கணும், தேவனுடைய தேவனுக்கு கொடுக்கணும், உமக்குரியதை உமக்கு நாங்க கரெக்டா கொடுக்கணும், கவர்மெண்ட்டுக்கு நாங்க செலுத்த வேண்டியதை செலுத்தணும். அதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. உண்மையா இருக்கிறதுக்கு எங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் எங்களுக்கு தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் இதுவரைக்கும் சில விஷயங்களை உண்மை இல்லாம இருந்தீங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் நீங்க சரி பண்ணி பாருங்க. அரசாங்கத்துக்கு உண்மையா இருங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார்.